சரி நீங்கள் பாருங்கள் பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி கண்டென்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சாப்டர் நம்பர் 8ங்க. ஸோ சாப்டர் நம்பர் 8 ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஸோ இந்த டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1ல் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட்ஸ் சிவிக்ஸ் லெசன் 3ல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1 to 3. சரிங்களா? இந்த டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இத்தனை 3 ஸ்டாண்டர்டும் கம்பைன் பண்ணி எடுத்து தான் நீங்கள் படிக்கணும். பட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நோட்ஸு இந்த யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதான் ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. ஸோ மாநில அரசில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சட்டமன்றம், அதுக்கப்புறம் நீதித்துறை ஜுடிஷி. நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. நிர்வாகத்துக்கு கீழே தான் மேலவை, கீழவைன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய கேள்விகள் வந்து எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் வந்து ஆளுநர் பற்றி பார்ப்போம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழு, அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றம். அதுக்கு முன்னாடி ஆளுநரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியும் சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த 3 ஆர்டிக்கல் முக்கியமானது. ஸோ சட்டப்பிரிவு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 153லேருந்து 162 ஆளுநரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் ஆர்டிகல் 163 to 164 சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 165 அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதிலே ஒரு கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இப்போ மாநில சரத்து, மாநில அரசு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதனுடைய சரத்து தான், சரத்து அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல் 152 to 237 அப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும். அதில் நிர்வாகத்துறை அப்படின்னா 153லேருந்து 167, சட்டமன்றம் வந்து 168லேருந்து 212. இதிலே பொறுத்துக கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? டைரக்ட் கொஷின்ஸ், இன்டைரக்ட் கொஷின்ஸ் கூட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே மனப்பாடம் பண்ணிக்கணும். நீதித்துறை 214லேருந்து 237. இந்த நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுநரை பற்றி பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து சரத்து 153லேருந்து 162, முதலமைச்சர் வந்து 164, மாநில அமைச்சரவை 163, மாநில தலைமை வழக்கறிஞர் 165. இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும், மிகவும் முக்கியமானது. அதே போல் இந்த சட்டமன்றத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலவை, கீழவைன்னு இருக்கும். சரிங்களா? கீழவை, மேலவை, கீழவை இல்லை சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்துடும். ஆனால் இந்த நீதித்துறை நம்ம தனியாகவே பார்ப்போம். தனியாகவே ஒரு சாப்டர் இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆர்டிக்கலில் படிச்சுக்கங்க. நீதித்துறை வந்து உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் 214லேருந்து 232. அதே மாதிரி துணை நீதிமன்றங்கள் சரத்து 233லேருந்து 247 அப்படின்னு சொல்லி நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ போகலாம், ஆளுநர் பற்றி பார்க்கலாம். ஆளுநர் சரத்து 153லேருந்து 162, அவர் தான் கவர்னர். முதல் 153 சொல்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்கணுங்க. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 153. சரி, 1956ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க, அதாவது சட்ட திருத்தம், 7வது திருத்த சட்டம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
ஒரு ஆளுநர் ஒரு ஆளுநர் ஒன்று அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம். புரியுதுங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஆளுநர் இருக்காருன்னா, அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சேர்த்து கூட அவர் வந்து ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்ட திருத்தத்தில் உள்ளது? 1956 7வது சட்ட திருத்தத்தில் உள்ளது. சரி, இது கவர்னரை யாருங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். சரி, ஜனாதிபதி தான். ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் தலைவர். யார் தலைவர்? அரசியல் அமைப்பு தலைவர். நல்லா பார்த்துக்கோ, அரசியல் அமைப்பு தலைவர், கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்னர் தான். இவர் தான் முழு நிர்வாகத்தை எடுத்து வச்சிருப்பாருங்க. ஆளுநர் தான் மாநில அரசுகளை வந்து நியமிக்கப்படுவது இவருடைய கையில் தான் இருக்குது. யூனியன் பிரதேசங்களை துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. சரிங்களா? நிர்வாகிகள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆளுநர் டியூஜுரோ எக்ஸிக்யூட்டிவ் பெயர் அளவில் அதிகாரியாக தான் செயல்படுவார். மாநில அரசில் அரசியலமைப்பு தலைவராக இருந்தாலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கக்கூடியவரும் இந்த ஆளுநர் தான். ஆளுநர் அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது அவர் எப்படி நியமனம் பண்ணுறாங்க, அவருடைய பதவி காலம் என்ன, அவருடைய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 155 தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஜனாதிபதியால் ஒரு ஆளுநர் சட்டமன்றத்தில் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 155 இருக்குது. பதவி காலம் 5 வருடம் தான். ஆனால் ஜனாதிபதி விருப்பப்பட்டால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் என்னது? 156 ஆர்டிக்கல் கூறப்பட்டுள்ளது. தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சிட்டிசன் இருக்கணும், 35 வயது குறையாக இருக்கணும், 35 வயது குறையாமல் இருக்கணும். இதுக்கான ஆர்டிக்கல் 157 எல்லாம் ஃபுல்லாக ஆர்டிக்கலாக வரும். ஆர்டிக்கலாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1 or 2 or 3 or 4 or டைம்ஸ் வந்து நீங்கள் திருப்பி படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். சலுகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 158(3)A. சரிங்களா? 1986 ஊதிய ஓய்வு கொடுத்துருக்காங்களாம்மா. ஊதிய ஓய்வு காலத்திற்கு குறைக்கப்படுறது 35 அப்படின்னு. ஆர்டிக்கல் 361 நீதிமன்றங்களுக்கு பதிலாக இது தேவையில்லை, நீதிமன்றங்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நீதிமன்றம் ஆளுநரை பார்த்து ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அதான் வந்து ஆர்டிக்கல் 361 கூறப்பட்டுள்ளது. தகுதிகள் என்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாராளுமன்றத்திலேயோ மாநில சட்டமன்றத்திலோ எங்கேயுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது. எந்த கம்பெனியில் எந்த கவர்மெண்ட்டில் எங்கேயுமே லாபம் வரக்கூடாது. எங்கேயுமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணி லாபமும் வரக்கூடாது. சும்மா ஃப்ரீயாக இருக்கணும். இவருடைய கன்வென்ஷன்ஸ் என்ன, மரபுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் நியமிக்கப்படக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஆளுநர் இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இவர் பிறந்திருக்கக்கூடாது, வாழ்ந்திருக்கக்கூடாது, வேறு மாநிலத்தில் தான் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறத மரபு. நியமிக்கப்பட உள்ள மாநிலத்தின் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அவரை சேர்ந்து தான் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யணும், தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அடுத்த ஒரு கவர்னர் பாருங்க, லெப்டினன்ட் கவர்னர். இவர் யார்? துணை நிலை ஆளுநர். எங்கே இருப்பாங்க? யூனியன் பிரதேசம்ல, யூனியன் டெரிட்டரியில் இருப்பாங்க. இவர் அப்படி இருக்கக்கூடிய இந்த நேஷ்னல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி இருக்குல்ல, டெல்லி, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அப்புறம் புதுச்சேரிலாம் இது மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் ஆர்டிக்கல் 239 ஆர்டிக்கல் 239AA பிரிவுகளில் வந்து சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இவருடைய அதிகாரங்கள் என்ன, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே ஆளுநர்கள் அமைச்சர்களை நியமிக்க முடியும். அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, டெரிட்டரியாக இருந்தாலும் சரி. அமைச்சர்கள் மத்தியில் பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்தல், மாற்றி அமைத்தல் எல்லா வழியும் இவங்க செய்வாங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்,
அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோர்ட் கேஸ் போகும்போது ஒரு அமைச்சரை அவர் பதவியிலேருந்து விலகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர் கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நியூஸ் பார்க்கணும். ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறு அது சொல்கிறது கான்ஸ்டண்ட்டே கிடையாது. இது வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ நியூஸ் பார்த்து நியூஸ்லேருந்தும் மேட்ரை வந்து அப்படியே கேதர் பண்ணி அது எக்ஸாம்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அமைச்சர்கள் நடவடிக்கைகளையும் அவங்க வந்து எப்படி செய்கிறாங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது இந்த ஆளுநருடைய வேலை. அதே மாதிரி முதலமைச்சர் ராஜினாமா செய்தல், அமைச்சரவை முழுவதும் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவர் சொல்லக்கூடிய ஆளுநர் வந்து சொல்லாமல் முதலமைச்சர் ராஜினாமா செய்தா அங்கே இருக்க அமைச்சர்கள் எல்லாரும் ராஜினாமா செஞ்ச மாதிரி தான். அடுத்து இன் ரிலேஷன் டு கவர்னர், சிஎம்ஸ் ரோல் ரிலேஷன் டு கவர்னர் ஆர்டிகல் 167 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஆளுநருக்கும் மாநில அமைச்சரவைக்கும் இடையில் ஒரு இணைப்பாக செயல்படுவார். யாருங்க? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் எப்படின்னு ஆளுநருக்கும் அங்கே உள்ள மாநில அமைச்சர்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு செயல்படுவார். மாநில விவகாரங்களில் நிர்வகிப்பது தொடர்பாக அமைச்சரவை முடிவுகளை ஆளுநருக்கு தெரிவித்தல் மற்றும் சட்ட முன்மொழிகள் எல்லாமே செய்வாங்க. எந்த ஒரு பில் இருக்கு இல்லையா, மசோதா, எந்த ஒரு மசோதா இருந்தாலும் ஆளுநரை கொடுத்து சைன் வாங்கி அதை வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இது வேலையாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். தலைமை வழக்கறிஞர், சரிங்களா, அதாவது அஃபிஷியல்ஸ் லைக் அட்டார்னி ஜெனரல், மாநில அரசு பணியாளர் தேர்வையாணம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி, அதோடைய சேர்மன்ஸ், அதோடைய மெம்பர்ஸ், அதே மாதிரி ஸ்டாஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்கிட்டே இருப்பாங்க, யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லைனும் தெளிவாக படிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் அப்படிங்கிற பகுதியில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சட்டமன்றம் உள்ள போகிற பார்த்தீங்களா, அந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஆளுநருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அரசின் கொள்கையை சட்டசபையில் அறிவிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. இப்போ கூட ரீசெண்டாக நியூஸ் கேட்டிருப்பீங்க. ஆளுநருக்கு சட்டமன்றத்தை கலைக்க பரிந்துரை செய்வார். ஆளுநருக்கு சட்டமன்றத்தை கலைக்க ஒரு பரிந்துரை செய்வார். யார்? சிஎம். அதே போல் மாநில சட்ட சபையில் அமர்வுகளை அழைப்பதும் ஒத்தி வைப்பதும் குறித்து அவர் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கிட்டே இருப்பார். யார்? சீஃப் மினிஸ்டர் வந்து மாநில சட்டசபையில் எப்போ வந்து நாங்கள் வந்து சிட்டிங் கொடுக்க போகிறோம், சரிங்களா, அது சம்மன் கொடுப்பாரு. அதாவது ப்ரோ ஆர்கிங், அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் தி டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ், மாநில திட்ட ஆணையாளர் தலைவர் அப்படிங்கிறது வந்து வரும். சுழற்சி முறையில் மண்டல குழுவின் துணைத் தலைவர், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படியில் ஸோ அங்கே சுழற்சி முறையில் வந்து மண்டல குழுவின் துணைத் தலைவராக இருப்பாங்க. அடுத்தது என்டிசின்னு சொல்லக்கூடியது, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263 கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 263 தேசிய வளர்ச்சி குழு, மாநிலங்களுக்கு இடையான முழு குழு உறுப்பினர் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார். ஆர்டிகல் 213 இதை தான் 6 மந்த்து 6 வீக்கில் வந்து இது வேலிடாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு லைனும் முக்கியமானது, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்குறோம். ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. தமிழ்நாடு முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எம் ஃபாத்திமா பிவி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். 1997 முதல் 2001 வரை தமிழ்நாட்டில் ஆளுநராக பணியாற்றியவர். இவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்றையும் பெருமை பெற்றவர். ஸோ ஃபாத்திமா பிவி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆளுநர், முதல் ஆளுநர், அதாவது தமிழ்நாட்டுக்கும் அதே போல் வந்து முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிறதும் ஒரு பேர். அது இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் இந்த ஃபாத்திமா பிவி தான். இந்திய அளவில் முதல் பெண் ஆளுநர் கூட இவங்க தான்.
ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் இன் இந்தியா. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்து ஒன்று பாருங்கள், சரோஜினி நாயுடு ஒரு இந்திய மாநில ஆளுநராக பதவியேற்ற முதல் பெண்மணி ஆவார். சரிங்களா? அவர் 1947 முதல் 1949 வரை ஐக்கிய மாகாணங்களில், தற்போதைய உத்தரப்பிரதேசம் சொல்கிறோம் இல்லையா, அது ஐக்கிய மாகாணங்கள், அங்கே வந்து ஆளுநராக பணியாற்றியவர் தான் அந்த சரோஜினி நாயுடு. அதே மாதிரி கவர்னர்ஸ் வந்து 9 days, அவருடைய குறைந்த காலம் வந்து 9 days ஆளுநராக இருந்தவர். இவர் யார்? மிகவும் குறைந்த காலத்தில் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருந்தவர் வெறும் 9 நாட்கள். எப்போலேருந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் 27, 1980 முதல் நவம்பர் 4, 1980 வரை. சரிங்களா? அடுத்த ஒரு ஆளுநர் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 91, பிறகு 2004லேருந்து 2011 ஒரு ஆளுநர் 2 முறை தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா சுர்ஜித் சிங் பர்னாலா. சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆளுநராக பணியாற்றிய ஒரே ஆளுநர் இவர். மாநிலத்தின் ஆளுநராக நீண்ட காலம் பணியாற்றவர் என்ற சாதனையும் இவர் படைத்துள்ளார். எல்லாருமே 5 வருஷத்தில் மாறிடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 years இருந்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது போலாங்க, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மாநில அமைச்சரவை. மாநில அமைச்சரவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பகுதி 6 ஆர்டிகல் 163 to 177 சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆர்டிகளும் கிளியராக இருக்கும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழு, அதான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 164 என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சர்கள் தொடர்பான பிற விதிகள் எல்லாமே அதுதான் இருக்கும். ஆர்டிகல் 166 அரசாங்கத்தின் நடத்தை தொடர்பான விதிகள், த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். ஆர்டிகல் 167 ஆளுநருக்கு தகவல் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சரின் கடமைகள். ஆர்டிகல் 167. ஸோ வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு ரிப்பீட்டடாக படிச்சுக்கணும், அப்போ ஞாபகத்தில் இருக்கும். ஆர்டிகல் 177 மந்திரிகளுடைய உரிமைகள் எல்லாமே கூறப்பட்டது. வரிசையாக நீங்கள் ரிப்பீட்டடாக படித்தா ஞாபகத்தில் இருக்கும். ஆர்டிகல் 163 எய்ட் அண்ட் அட்வைஸ், கவர்னருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சரவை. அது ஆளுநருக்கு உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் யார் தலைவராக இருப்பானா முதலமைச்சரை கொண்ட தலைவராக தான் அந்த அமைச்சரவை செயல்படும். ஆளுநரின் விருப்பத்திற்கு உட்படாத இல்லையா என்பதை குறித்து ஏதேனும் கேள்வி எழுந்தால் ஆளுநரின் முடிவு இறுதியானது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோ. ஆர்டிகல் 164 என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சர்கள் தொடர்பான பிற விதிகள் என்னன்னா, இந்த ஃபுல்லாகவே வந்து ஆர்டிகல் 164 கொடுத்துருக்காங்க. ஆளுநர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பார்கள். இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அமைச்சரவை மாநில சட்டசபைக்கு கூட்டு பொறுப்பாக தான் இருக்கும். தொடர்ச்சியாக 6 மாத காலத்திற்கு மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத அமைச்சராக இருப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கல் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 164 என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு அமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அமைச்சர் வந்து MLA கிடையாது. ஆனால் அவர் 6 மாதத்துக்குள்ளே வந்து MLAவாக அவர் ஆயிரணும், எலெக்ஷனில் நின்று வின் பண்ணிடணும். இதை அவர் வந்து ஆளுநர் கண்காணிச்சுட்டு இருப்பார். ஆர்டிகல் 166 என்ன சொல்றது? கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், மாநில அரசாங்கத்தின் அலுவலல் நடத்தை முறை. ஸோ மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலல் நடத்தை முறைகளை ஆளுநரின் பேரில் தான் மேற்கொள்ளப்படுமா, தனியாக எதையும் சொல்ல முடியாது. உத்தரவுகள், சில உத்தரவுகள், ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பேரில் தான் உங்களுக்கு நடக்கும். ஆளுநர் சபையின் நடத்தும் முறைகளை சுமூகமாக நடத்துவதற்கு விதிமுறைகளை வகுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு.
The Article 177 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்களின் சட்டமன்ற உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் சட்டசபையில் போய் பேசலாங்க ஈஸியாக. அடுத்து சட்டசபையில் செயற்பாடுகளில் பங்கேற்கிறது. அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. அமைச்சர்கள் வாக்களிக்க முடியாது. புரியுதுங்களா? இதை பற்றி ஆர்டிக்கல் எங்கே கொடுக்கப்பட்டுள்ளது? ஆர்டிக்கல் 177 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே ஒரு பகுதி இருக்கு பாருங்க. 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003. மனப்பாடம் பண்ணிக்கணும், ஞாபகத்தில் இருக்காது. சரிங்களா? எல்லாம் கேட்பாங்க. 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சரவை எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட அனைத்து மாநிலத்திலும், அந்தந்த மாநிலத்திலும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கணும்? 15% மேலே தாண்டக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி போட்டு தான் நமக்கு 243 எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 15% அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை 12க்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அங்கே பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, இங்கே எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் லெவலும் கொடுத்துட்டாங்க, மேக்சிமம் லெவலும் கொடுத்துட்டாங்க. பதவி விலகல் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான தகுதியும் நீக்கப்படும். ஸோ ரெண்டுமே இந்த ஆர்டிகல் கிளியராகவே சொல்லிடுவாங்க. சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? மினிஸ்டர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எல்லாமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், கூட்டு பொறுப்பில் தான் இருப்பாங்க. ஆர்டிகல் 164 தெளிவாக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அமைச்சரவை அதன் அனைத்து செயல்களுக்கும் மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கும் கூட்டு பொறுப்பாகும் அப்படின்னு ஆர்டிகல் 164 தெளிவாக சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், சரிங்களா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆரம்பித்தாங்கன்னா அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும். அமைச்சரவை முடிவுகள் அனைத்தும் அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஸோ அமைச்சரவையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அமைச்சர்களுக்கும் சேர்ந்து தான் இருக்கும். ஆர்டிகல் 164 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தனிநபர் பொறுப்பு என்ன, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா அப்படின்னு. தனிநபர் பொறுப்பு என்ற கொள்கை உள்ளடக்கியது இந்த ஆர்டிகல் 164. ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் தான் அமைச்சர்கள் பதவியிலே இருக்க முடியும். சரிங்களா? முதலமைச்சரின் ஆலோசனை பேரில் மட்டும் ஆளுநர் ஒரு அமைச்சரவை பதவி நீக்க செய்ய முடியும். ஸோ ரெண்டுமே பாயிண்ட் முக்கியமாக இருக்கு பாருங்க. ஆளுநர் விருப்பப்பட்டாதான் அமைச்சர் பதவியில் இருக்க முடியும். யார் அமைச்சர்? அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். ஆனால் முதலமைச்சர் ஆலோசனை கேட்டு தான் அந்த அமைச்சரவையை தூக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. இப்போ தான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர்ஸ். இதில் ஒரு முக்கியமானது ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருப்பேன். என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆனால் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிக்கலே கிடையாது. அரசியல் அமைப்பால் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற முறையில் அமைந்த அரசியல் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் தான் உண்மையாக நிர்வாகியாகவும் உள்ளனர். ஆளுநர் எப்படிங்க? ஆளுநர் எப்படி? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான். அதான் டியூ ஜெரோ எக்ஸிக்யூட்டிவ். இதை கேட்பாங்க, பார்த்துக்கோ. டியூ ஜெரோ எக்ஸிக்யூட்டிவ் யார்? கவர்னர். டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர். அவர் தான் முழு அதிகாரம். உண்மையான நிர்வாகம் அப்படின்னா யார்? சீஃப் மினிஸ்டர் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சீஃப் மினிஸ்டருக்கு பதவி காலங்க. சீஃப் மினிஸ்டருக்கு பதவி காலம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. சரிங்களா? அவருடைய தகுதி, அவருடைய பதவி காலம், எத்தனை வருஷத்துக்கு இருப்பார் சீஃப் மினிஸ்டர்னா அப்படி ஒன்று எதுவுமே நிர்ணயிக்கப்படவில்லை. மெஜாரிட்டி இருந்தால் சீஃப் மினிஸ்டராக இருப்பார். மெஜாரிட்டி இல்லைன்னா நாளைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து இறங்கிடுவார். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் நியமனம் பற்றி தான் ஆர்டிகல் 164(1) கிளியராக சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுவார். சரிங்களா? ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை மெஜாரிட்டி காமிக்கிறோம். பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் அல்லது
பெரும்பான்மை பெற்ற கூட்டணி கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். சரி, யாருக்குமே பெரும்பான்மை இல்லைங்க அப்படின்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த பெரும்பான்மை பெற்ற பெரிய கட்சியை யார் அழைப்பாருங்க? கவர்னர் அழைப்பார். சரிங்களா? அவ்வாறு அழைக்கப்படும் தலைவர் ஆளுநரால் வழங்கப்படும் கால அவகாசம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. கொடுத்து நீங்கள் மெஜாரிட்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பல முறை தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது, மற்ற இடத்துலையும் நடந்திருக்குது. உறுதிமொழி, ஓத். ஸோ ஓத் பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஸ்டேட்மெண்ட்டில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது போல் உறுதிமொழி செய்யப்படக்கூடியது யூனியன் எக்ஸிக்யூட்டிவில், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை மற்றும் விசுவாசம், இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. தனது கடமைகளை உண்மையாகவும் மனசாட்சியும் நிறைவேற்றுவது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அவர் இந்த ஓத்திங்லாம் பண்ணி தான் ஆகணும். சரி, தகுதிகள் பார்க்கலாம். நாட் மென்ஷன் இன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பில் யாருடைய முதலமைச்சருக்குன்னு தனியாகவே எதுவுமே கொடுக்கப்பட்டுள்ள, எதுவுமே கொடுக்கல. ஹீ இஸ் குவாலிஃபைட் இஸ் எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எம்எல்ஏவாக இருந்தாலே போதும், அதாவே போதும். பதவிக்காலம் என்னது 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்படி கிடையாது. முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல. சரிங்களா? எப்படிங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை தான் முதலமைச்சராக இருப்பார். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கின்றாரோ அப்போது தனது பதவியை ராஜினாமா செய்வாருங்க முதலமைச்சர். சரத்து 356 சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலத்தில் எமர்ஜென்சி, சரிங்களா, எமர்ஜென்சி, முதலமைச்சர் தனது பதவியை இழக்க நேரிடும். அது முக்கியமானது. ஆர்டிகல் 356 டைரக்டாகவே ஜனாதிபதி எமர்ஜென்சியை ஸ்டேட்டில் கொண்டு டிக்ளேர் பண்ணி என்ன சொல்லுவாங்க, முதலமைச்சர் பதவியை நீக்கிடுவாங்க. முதலமைச்சர் பதவி நீக்கினாங்கன்னா அப்படியே அமைச்சர்கள், சகாக்கள், குழுக்கள் எல்லாரும் போயிடுவாங்க. சரி, இந்த முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன? பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அமைச்சரவை தொடர்பு பண்ணுறது, ஆளுநரை தொடர்பு பண்ணுறது, சட்டமன்ற தொடர்பு, இன்னும் இதர பணிகள், அதிகாரிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்க முடியும். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வது யார்? சீஃப் மினிஸ்டர் தான் அமைச்சர்களுக்கு துறை, அதை டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கீடு கொடுக்கிறது. தேவை ஏற்படும் போது தனது அமைச்சரவை மாற்றி அமைப்பார். யார்? முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவார். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்துவார், வழி நடத்துவார், இயக்குவார், எல்லா வேலையும் செய்வாருங்க இந்த முதலமைச்சர். அமைச்சரின் குழப்பமாக இருந்துச்சுன்னா தனது ராஜினாமா மூலம் முடித்து வைப்பார் அவர். இது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை எண்ணிக்கை அதிகரிக்கவோ குறைக்கவோ ஆளுநர்கிட்ட தான் பரிந்துரை செய்ய முடியும். இவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது. முதலமைச்சர் ஆளுநருக்கும் என்ன தொடர்பு, அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கும் அமைச்சருக்கும் இடையே ஒரு பிரிட்ஜு மாதிரி ஏற்கனவே இருப்பார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். செய்தி தொடர்பாளர் மாதிரி இருப்பாருங்க. முதலமைச்சர் என்ன பண்ணுவார்னா, மாநில அரசு வழக்கறிஞர்கள், மாநில தேர்தல் ஆணையம், அரசு பணியாளர் தேர்வை ஆணையம், மாநில தகவல் ஆணையர்கள் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இது மாதிரி நீங்கள் இவரெல்லாம் வேணும் அப்படின்னு. இதே மாதிரி சட்டமன்றத்துக்கு தொடர்பான, இப்போ நெக்ஸ்ட் சட்டமன்ற தொடர்பான அதிகாரங்கள் என்னன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்த்துங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கிறது, ஒத்தி வைக்கிறது, முடிவுக்கு கொண்டு வர்றது, ஆளுநர்கிட்ட ஆலோசனை வழங்குது, எல்லா வேலையும் முதலமைச்சர் செஞ்சுட்டே வருவார். முதலமைச்சர் எந்த நேரத்திலும்
சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கலாம். சரிங்களா? சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அனைத்து ஆவணங்களையும், தீர்மானங்களையும், மசோதாக்களையும் அவர் பரிசீலனை செய்வாருங்க, யார்? முதலமைச்சர். இது இல்லாமல் அவருடைய நிறைய ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் போர்ட். He acts as the vice chairman of the concerned general council by rotation, holding office of the period of 1 year at a time. He is a member of state council. ஸோ வரிசையாக அவருடைய என்னென்ன அவருடைய பணிகள் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம், கேட்பாங்க. பாருங்கள், அவர் மெம்பர்ஸ் எதில் இருப்பார்? முதலமைச்சர். ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், என்டிசி, ஜோனல் கவுன்சில், நிதி ஆயோக். அது இல்லாமல் சேர்பர்சன் யாருன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ஸ்டேட் பர்சன், ஸ்டேட் பாப்புலேஷன் கமிஷன்ஸ், எல்லா ஆணையத்துக்கும் அவர் தான் தலைவராக இருப்பாருங்க. அடுத்தது அட்வொகேட் ஜெனரல். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு அரசு தலைமை வழக்கறிஞர் இருப்பார். இவர் ஆர்டிகல் 165 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டேட் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்கணும் அப்படின்னு. மாநிலத்தில் மிக உயர்ந்த சட்ட அதிகாரினா இதுதான். சட்ட விவகாரங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதும் இந்த அட்வொகேட் ஜெனரல் தான். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர்களுக்கு ஆளுநர்கள் தான் பணிகளை வந்து ஒதுக்குறாராம். ஸோ இது வரைக்கும் பார்த்து அந்த ஆர்டிக்கலில் இன்னும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பாருங்கள். ஆர்டிக்கல் 153 மாநிலத்தின் ஆளுநர் பற்றி இருக்கிறது. 154 ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். சரத்து 155 ஆளுநர் நியமனம். சரத்து 156 ஆளுநரின் பதவி காலம். சரத்து 157 ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கடைசியாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆர்டிக்கலில் தனியாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கிறதுக்காக. ஆர்டிக்கல் 158 த கண்டிஷன் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். ஆர்டிக்கல் 159 ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. ஆர்டிக்கல் 160 எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடு. ஆர்டிக்கல் 161 த பவர் ஆஃப் கவர்னர் டு கிராண்ட் pardons, remit, commute, sentence in the certain cases. ஆர்டிகல் 162 மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல். ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு உதவி செய்யும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை. ஆர்டிகல் 164 அமைச்சர்கள் தொடர்பான பிற விதிகள். ஸோ நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இதில் இருக்க நோட்ஸே நீங்கள் படித்தாலே போதும், அவ்வளோ அதிகமாக இருக்கும் நோட்ஸ். ஆர்டிகல் 165 மாநிலத்திற்கான தலைமை வழக்கறிஞர். ஆர்டிகல் 166 மாநில அரசாங்கத்தின் அலுவல் நடத்தை. 167 ஆளுநருக்கு தகவல் வழங்குவது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள். 174 மாநில சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர்கள் ஒத்திவைப்பு கலைப்பு. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 200 மசோதாக்களுக்கு ஒப்புதல். ஆர்டிகல் 201 குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநருக்கு ஒதுக்கி வைக்கப்படும் மசோதாக்கள். 213 அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் ஆளுநரின் அதிகாரம். ஆர்டிகல் 217 உயர் நீதிமன்ற நீதிபதி நியமனம். 233 மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமித்தல். 234 மாநில நீதித்துறை சேவை. ஸோ இது வந்து கடைசியாக என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து பாருங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சில மாநிலங்களில் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்கும், ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கும். ஸோ கீழவை 1, மேலவை 1 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. கீழவை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சரிங்களா. மேலவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், இது மாதிரி பிரதிநிதித்துவங்கள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட் வித் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர், ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் இந்தியாவில் எது அப்படின்னு பாருங்கள். ஆந்திர பிரதேஷ்,
தெலுங்கானா 2 மாநிலம். வேற என்ன? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். மொத்தம் எத்தனை இருக்குதுங்க? 6 மாநிலங்கள் இதுவரை ஈரவை சட்டமன்றம் இருந்தது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் 2019 முதல் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் இல்லை அப்படின்னு எடுத்தாங்களாமா. சட்டமன்ற அமைப்பு பற்றி ஆர்டிக்கல் 168 to 212 பார்ட் 6ல் கிளியராக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 22 ஸ்டேட்ஸ் யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர், 6 ஸ்டேட்ஸ் ஹேவ் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு இப்போதைக்கு இருக்குது. இப்போ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கிளியராகவே ஒவ்வொருக்கும் பவர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. விதான் பரிஷத், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை படிச்சுக்கணும். விதான் பரிஷத்து, விதான் சபா அப்படின்னு பேர். ஆர்டிகல் 169 என்ன சொல்கிறாங்க? சட்ட மேலவையை உருவாக்குதல், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு பெரும்பான்மை தேவை. இது எல்லாமே ஆர்டிகல் 169. அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் உண்மையான பவர் ஆஃப் தி ஸ்டேட். மாநிலத்துக்கு உண்மையான அதிகாரம் அப்படின்னா அதுதான் வந்து சட்டமன்றம் அப்படின்னு, மாநில சட்டமன்றம். வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து தான் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். பட் என்னன்னா எல்லாமே மேஜிக் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனைங்க? 500 இருக்கணும், குறைந்தது 60 தான் இருக்கணும். புரியுதுங்களா? அவங்களுடைய பதவிக்காலம் 5 வருடம். அதுக்கு முன்னாடி அவங்க போனாங்க அப்படின்னா அது டிசால்வ்டு ஈவன் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டேர்ம்ஸ். சட்டமன்றத்துக்கான தொகுதிகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் அந்த சட்டமே உருவாக்கியிருக்காங்க. நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் ஆக்ட்ஸ் 1952, 1962, 1972, 2002. இப்போ 2027 வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். 42வது சட்ட திருத்தம் சட்டம் 1976 என்ன சொல்லியிருக்காங்க? சட்டசபையில் இடங்களின் எண்ணிக்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. 1971, 2000 இந்த ஆண்டு வரைக்கும் டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் ஃபார் தி அனதர் இயர் அப் டு 2026. அதான் சொன்னேன், 2026 வரைக்கும் தான் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. 2027 எல்லாமே மாற்றத்திற்கு உரியது. அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டோம்னா இது, சப்போஸ் இது அதுக்குள்ளே பாஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் இயர் போனோம்னா இந்த அளவுலாம் மாறிடும் கம்ப்ளீட்டாகவே. 87வது சட்ட திருத்தம் என்ன சொல்கிறாங்க? 2001, 2003 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொகுதிகளின் வரையறை வழங்குறாங்க. இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. சட்டமன்றத்தின் அமைப்பு பார்க்கலாம். 235 உறுப்பினர்கள் கொண்டதாமா. அதில் 234 நேரடியாக மக்கள் வாக்குரிமை பெற்று எடுப்பாங்களாமா. ஒன்று ஆங்கிலோ இந்தியன் வாக்குரிமை. தற்போது அது எடுக்கப்பட்டுள்ளது. அது கிடையாது, அது எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இல்லை. சரிங்களா? சட்ட மேலவை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? குறைந்தபட்சம் 40 முதல் அதிகபட்சம் சட்டமன்றத்தின் 1/3 பங்கு வரை இருக்கலாமா. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையில் ஆதிக்கத்தை உறுதி செய்வது தான் இந்த சட்டமன்றத்தின் முக்கியமான கடமை. 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்று 3வது ஆண்டு தொடக்கத்தில் காலியிடங்கள் யாருக்கு? மேலவைக்கு சொல்கிறாங்க. மேலவைக்கு அவங்க ஆக்சுவலாக 6 இயர்ஸ், கீழவை தான் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. இவங்க யார் அப்படின்னா 1/3 பங்கு தேர்ந்தெடுத்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி 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 அவங்க மேலவையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. 6 இயர்ஸ். ஆட்சியே கலைஞ்சாலும் சரிங்களா, ஆட்சியே கலைஞ்சாலும் இந்த மேலவை 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு உறுப்பினர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது நியமிக்கப்படலாம். அதே இதில் மேலவையில். சட்ட மேலவையுடைய தேர்தல் எப்படி இருக்கும்? ஸோ 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க.
3ல் 1 வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருப்பாங்க. 12ல் 3 சரிங்களா? 12ல் 1 3 வருட பட்டதாரிகள் இருப்பாங்க. 12ல் 1 3 வருட ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6ல் 1 ஆளுநர் நியமிப்பார். இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற மேலவையில் 6ல் 5 பேர் மறைமுகமாகவும் 6ல் 1 பேர் ஆளுநர்களாகவும் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து சட்டசபை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சட்டசபை உடைய மேலவையுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம தமிழ்நாடுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய ஹிஸ்ட்ரி பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. 1861ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்திய கவுன்சில் சட்டம் இயற்றியதன் மூலம் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை ஒன்று உருவாக்கப்பட்டதாமா. யாரு? பிரிட்டிஷ் காலத்தில். இது எதுக்கு அப்படின்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. 1919 சென்னை மாகாணம், சென்னை பிரசிடென்சி அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அப்போ மான்டேகு சேம்ஸ்போர்ட் அவருடைய சட்டம் 1920 நடைமுறைப்படுத்தப்பட்டு ஜனவரி 9 முதல் சென்னை சட்டமன்றமாக துவங்கியதுமா. 1921 ஜனவரி 12 ஆளுநரால் முறையாக துவக்கி வைக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு அரசு சட்டம் 1/4/1937 சென்னை சட்டமன்றமாக ஈரவையாக இருந்தது, பைகேமரலாக இருந்தது. 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதாவின் மூலம் 1986 நவம்பர் 1 முதல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இது முக்கியமான பாயிண்ட், படிச்சு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1986 மாநில சட்ட மேலவை நீக்கப்படும் போது அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 63ஆக இருந்தாங்களாமா. தமிழ்நாடு சட்ட மேலவை அவையில் கடைசி மேலவை தலைவராக செயல்பட்டவர் மாப்போ சிவஞானம். 2010ஆம் ஆண்டு 78 உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு சட்ட மேலவை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு சட்ட மேலவை சட்டம் சட்டப்பேரவையால் இயற்றப்பட்ட சட்டம் 2011ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. இப்போ அந்த அரசியலமைப்புடைய என்னென்ன தகுதிகள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியான தகுதி ஞாபகம் வச்சுக்கிறது. சிட்டிசன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், 25 வயது இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சட்ட மேலவைக்கு வந்து 30, சட்ட கீழவைக்கு வந்து 25 வயது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆர்பிஏ 1951 அதன் கீழ் கூடுதல் தகுதிகள்லாம் சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்டுள்ளதாமா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள வாக்களிப்பவராக இருக்க வேண்டும். சரிங்களா? அந்தந்த மாநிலத்தில் அது இப்போ ஈரோடில் அவர் வாக்களிப்பார், ஆனால் வந்து மெட்ராஸ் அளிப்பார். சரிங்களா? ஆளுநரின் பரிந்துரைக்கு தகுதி பெற அவர் அந்தந்த மாநிலத்தில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளராகவும் இருக்க வேண்டும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. மெதுவாக நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. தகுதி நீக்கம் எப்படி செய்யப்படும்? ஸோ இதுக்கான சட்டம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஜூலை 2013 1951ஆம் ஆண்டு ஆர்பிஐ ஒரு பிரிவு 8(4) வந்து ரத்து செய்தது. அதை அல்ட்ரா வைரஸ் என்று அறிவித்தது. தண்டனை வழங்கப்பட்ட நாளிலிருந்து தகுதி நீக்கம் நடைபெறுகிறது என்று இது ஒரு நிகழ்வு நடந்ததை கொடுத்துருக்காங்க. 10வது அட்டவணையில் இந்த விதிகள் எல்லாமே ஒரு நபர் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளும் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதாவது ஒருத்தர் வந்து கீழவையிலும் இருப்பார், மேலவையிலும் உறுப்பினர் இருப்பார், அப்படி இருக்கக்கூடாது. 1985ஆம் ஆண்டு 52வது திருத்த சட்டத்தின் மூலம் அரசமைப்பில் 10வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது. அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றத்தின் தலைமை அலுவலர், பிரிசைடிங் ஆஃபீஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். யார் யார் சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் இருப்பாங்க, துணை சபாநாயகர் இருப்பாங்க, அதே மாதிரி சட்ட மேலவையில் தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, துணைத் தலைவர் இருப்பாங்க. அவரெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். சபாநாயகர் இல்லையா, அவர் தானே கம்ப்ளீட்டாக ஸ்பீக்கர். சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படிலாம் இருப்பாங்க. சபாநாயகர் வந்து
சட்டமன்றத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக ஒரு எம்எல்ஏ இருக்கணும். அதானே, எம்எல்ஏ இருக்கணும். துணை சபாநாயகர்களுக்கு கடிதம் எழுதி அவர் ராஜினாமாவும் செய்யலாம். யாரு? சபாநாயகர். சபாநாயகரை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இது மாதிரி உங்களை நீக்க போகிறோம், உங்களை நீக்குவதற்கான மசோதா நாங்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் மெஜாரிட்டி வச்சு நீக்கலாம். சபாநாயகருடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜென்ரலி வாக்களிக்க மாட்டார், சமநிலை ஏற்பட்டாலே தவிர. சரிங்களா? அதே மாதிரி அவர் ஒழுக்கத்தை பராமரிப்பார். சமநிலை வழக்கில் காஸ்டிங் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும், முக்கியமானது. கேட்பாங்க எக்ஸாம்பிள் கேட்டது கொஸ்டின். காஸ்டிங் ஓட்டுனா என்ன அர்த்தம்? சப்போஸ் 200 பேர் இப்போது ப்ரெசண்ட்டுன்னு வச்சுக்கிங்க, சட்டமன்றத்தில் ஒரு பில் மசோதா பாஸ் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி ரூரல் பார்ட்டி ஒரு 100 பேர் ஓட்டு போடுறாங்க ஓகேன்ட்டு, இன்னொரு 100 பேர் நோன்னு போடுறாங்க. இப்போ சபாநாயகர் காஸ்டிங் ஓட்டு, சமநிலை வாக்கு ஒன்று கொடுப்பாருங்க. இப்போது இவர் இதில் கொடுத்தா 101ன்னு மாறிடும். அந்த மசோதா நிறைவேற்றப்படும். இதில் ஒன்று அந்த நிறுத்தப்படும். இது அவருடைய கையில் இருக்குது. ஏன் பண்ணலாம் கேட்க முடியாது. உறுப்பினர்களுக்கு இடைநீக்கம் செய்யலாம் அல்லது வெளியேற்றலாம் இவருடைய அதிகாரங்கள். 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் தொடர்பான கேள்விகளை அவர் முடிவு செய்வார். அனைத்து குழுக்களின் தலைவராக இருப்பார். பண மசோதா தவிர வேறு எல்லா மசோதையும் அவர் நிறைவேற்றுவார். பண மசோதா இருந்துச்சு அப்படின்னா ஆளுநருக்கு அனுப்பிச்சி வைப்பாருங்க. துணை சபாநாயகர் அவருக்கு என்ன பொறுப்போ அதே மாதிரி ஒரு பொறுப்பார். அவர் இல்லாத நேரத்தில் இவர் பணியாற்றுவார். சேர்பர்சன் தலைவர், சட்டமேலவையோடைய தலைவர். நம்மளுக்கு சட்டமேலவை இல்லை தமிழ்நாட்டில், மற்றபடி 6 மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சபாநாயகர் அவர் தான் தலைவர், சபையை நடத்தக்கூடியவர். உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாராமா. கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். சரிங்களா? சபையில் ஒழுங்கை பராமரிப்பார். அதே மாதிரி கவுன்சிலுக்கு தலைவர், எல்லா கவுன்சிலுக்கும் அவர் தான் தலைவராக இருப்பார். துணைத் தலைவர் அதே அசோஷுவல் அதே மாதிரி தான். தலைவர் இல்லாத நேரத்தில் துணைத் தலைவர் பங்கேற்பார். அவர்கள் எப்படி தகுதி நீக்கம் பண்ணுவது? 14 days பிஃபோர் முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தீர்மானம் கொண்டு அவரை நீக்கலாம். அடுத்து சாதாரண மசோதா, ஆர்டினரி பில் ப்ரொசீஜர்னா என்ன? ஒரு சாதாரண மசோதா வந்துச்சு அப்படின்னா மாநில சட்டமன்றத்தில் 2 அவைகளையும் தாக்கல் செய்யணும். அமைச்சர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2 அவைகளையும் ஒப்புதல் கிடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஆளுநரின் ஒப்புதல் ஆர்டிக்கல் 201 இருக்குது. ஆளுநர் ஒப்புதல் வாங்கணும். ஜனாதிபதி பர்சனலி கூட அவர் அனுப்பலாம் 201 பிரகாரம். மாநில மசோதாக்களின் குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள், ஒப்புதலை தடுத்தல், மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பப்பட்டது எல்லாமே ஃபுல் ப்ரொசீஜர் ஆர்டிக்கல் 201 இருக்குது. இதே மணி பில்லுன்னு வச்சுக்கோங்க, நேரடியாகவே ஆளுநருக்கு பரிந்துரை இல்லாமல் செய்ய முடியாது. இது சட்டமன்றத்தில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட முடியும். ஒரு அமைச்சரால் மட்டும்தான் இது அறிமுகப்படுத்த முடியும். பின்னர் இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு வழங்கப்படுகிறது. ஆளுநர் என்ன பண்ணுவார்? ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வைப்பார். ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப இங்கே சட்ட மசோதா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. கூட்டு சலுகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ், அறிக்கைகள், விவாதங்கள், செயற்பாடுகள், எல்லா அறிக்கைகளையும் வெளிப்படுவதை தடை செய்யும் உரிமை இருக்குதாமா. செயற்பாடுகளில் இருந்து அந்நியர்களை விலக்கி கொள்ளலாம் மற்றும் விவாதிக்க இரகசிய அமர்வுகளையும் நடத்தலாம். நடைமுறை மற்றும் வணிக நடத்தை ஒழுங்குபடுத்தி விதிகளையும் இங்கே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதர மசோதாவுடைய ப்ரிவிலேஜஸ் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ், தனிப்பட்ட சலுகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபை அமர்வு நடந்துச்சு அப்படின்னா தொடக்கத்தின் 40 நாட்களுக்கு முன்னரும் அத்தகைய அமர்வு முடிந்த 40 நாட்களுக்கு பின்னரும் அவர்களை கைது செய்ய முடியாது. குற்ற வழக்கு இது பொருந்தாது. குற்ற வழக்கு இல்லாமல் வேறு எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் சட்டமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் சட்டமன்றம் நடந்த பின்னாலேயும் 40 நாட்களில் அவர் கைது செய்ய முடியாது. மாநில சட்டமன்றத்தில் அவருக்கு பேச்சு சுதந்திரமும் உள்ளது.
அடுத்தது பாருங்கள் ஆங்கிலோ இந்தியன். இது வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 126. மக்களவை மற்றும் சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை ரத்து செய்யப்பட்டது. சொன்னேன் இல்லைங்களா, ரத்து செய்யப்பட்டது. இது படித்து வச்சுக்கோ. ஏற்கனவே கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு 95வது திருத்தத்தின் மூலம் ஆங்கிலோ இந்தியா சமூகத்திற்கான இடஒதுக்கீடு 2020ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. சட்டமன்றத்தில் அடுத்த ஒரு போஸ்ட் பாருங்கள், விப் இல்லையா, கொறடான் என்ன, அதாவது எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், அவர் வேற ஒரு பார்ட்டிக்கு கட்சி தாவல் இல்லையா, கட்சி தாவல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவருடைய எம்எல்ஏ போஸ்ட் வந்து நீக்கிடுவாங்க, தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. ஓகே, மாநில சட்டமன்றத்தின் பணிகள் என்ன அப்படின்னு பாருங்கள். மாநிலம் மற்றும் ஒரே ஒத்த பட்டியலின் கீழ் சட்டங்கள் உருவாக்குவது தான் முக்கியமானது. வரவு செலவு திட்டம், பட்ஜெட் திட்டம், அதேங்களா விதான் பரிஷத் அமைப்பு எல்லாத்தையும் வந்து இந்த மாநில சட்டமன்றம் தான் செய்கிறாங்க. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறாங்க. நம்பிக்கையில் அத்தீர்மானம் தேவைப்பட்ட வைப்பாங்க, விவாதம் நடத்துவாங்க, ஒத்திவைப்பு தீர்மானம், இது எல்லா வேலையும் செய்வாங்க. தேர்தல், குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தேர்தல் பங்கேற்பது, எல்லா வேலையும் இவங்க செய்கிறாங்க. மாநில சட்டமன்றத்துடைய தனியாக சரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 168 வந்து மாநில சட்டமன்றத்தை சொல்லுது. 169 வந்து சட்ட மேலவையை வந்து ஒழித்தல் அல்லது உருவாக்குதல். 170 சட்டப்பேரவையின் அமைப்பு. 171 சட்ட மேலவையின் அமைப்பு. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோ. 172 மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம். 173 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள். 174 மாநில சட்டமன்ற அமர்வை தள்ளி வைத்தல், கலைத்தல். 175 சட்டமன்ற அவைகளில் ஆளுநர் உரையாற்றுதல். 176 ஆளுநரால் நிகழ்த்தப்படும் சிறப்பு உரை. 177 அவைகள் சம்பந்தமாக அமைச்சர்கள் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சரத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். 178 சட்டப்பேரவைத் தலைவர், துணைத் தலைவர். 179 சட்டப்பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் பதவியிட காலியாகுதல், பதவி விலகல், பதவியிலிருந்து நீக்கப்படுதல். ஸோ ஒவ்வொரு ஆர்டிகிள் தனியாகவே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோம். 180 சட்டப்பேரவைத் தலைவர் பதவியிட காலம். 181 சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருடைய பதவி நீக்குதல். ஸோ சேர்த்தல், நீக்குதல் எல்லாமே இருக்குது. 182 சட்ட மேலவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 183 சட்ட மேலவைத் தலைவர், துணைத் தலைவர் பதவியுடைய காலியாகுதல், பதவி விலகுதல், பதவியிலிருந்து நீக்கப்படுதல் எல்லாம் 183. 184 எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்ட மேலவைத் தலைவர் பதவியிடம் காலியாக உள்ள போது அவர் அலுவலர் மற்றும் துணைத் தலைவர் அல்லது மற்றவர்களின் அதிகாரம் கடமையும் எடுத்துக்கலாம். 185 இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து சட்ட மேலவை அல்லது துணை தலைவரை வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை கொண்டு வரலாம். இது இல்லாமல் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆர்டிகல் 188 சட்டப்பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், சட்டமேலவைத் தலைவர், துணைத் தலைவரின் ஊதியங்கள், படிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 187 மாநில சட்டமன்றத்தின் தலைமைச் செயலகம். 188 உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 189 பதவி காலியாக மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள நேரத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது அவையின் அதிகாரத்தை சொல்கிறது. 190 பதவியிடங்கள் வந்து காலியாகுதல். 191 உறுப்பினர்களின் தகுதி இழப்பு. 192 உறுப்பினர்கள் தகுதி இழப்பில் ஏற்படும் பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருதல். 193 180 சரத்தை வந்து அப்படியே பின்பற்றுதல். 194 சட்டமன்ற குழுவின் உறுப்பினராக அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள். ஸோ இதோட டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த நோட்ஸே நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பகுதியில் வந்து அடுத்த ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்.